Hi friends, welcome to Kanirani Traditional Indian Cooking. அன்பார்ந்த என் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். நான் இப்பொழுது ஒரு சமையலை பற்றி உங்களிடம் பேசப் போகின்றேன். அது என்ன சமையல் என்றால் வாழைக்காய் துவரன். அதை எப்படி வைக்கிறன்ற விதத்தை உங்களிடம் நான் சொல்லுகிறேன். வாங்க அனைவரும் நம்ம வீடியோக்குள் போவோம். அதை எப்படி வைக்கணும்னா 2 வாழைக்காய் தான். 2 வாழைக்காய் தோலை சீவிக்கிட்டு அதை பொடிசாக கட் பண்ணி வச்சிடணும். வச்சுக்கிட்டு ஒரு கை தேங்காய் திருவி வச்சிடணும். 3 பட்டை வத்தல், 1 வெள்ளைப்பூடு பல், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் வச்சு அதை ஜாரில் போட்டு பட்டை வத்தல், மஞ்சத்தூள், ஜீரகம், வெள்ளைப்பூடு இதை நல்லா அரைச்சிடணும். இதை நல்லா அரைச்சிக்கிட்டு அப்புறம் இந்த தேங்காயை போட்டு குறன்னு அரைக்கணும். நுறுன்னு அரைக்கணும். அரைச்சா தான் அந்த துவரனுக்கு அது சரியாக வரும். அடைச்சி எடுத்து வச்சிடணும். வச்சுக்கிட்டு எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே கடுகும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிடணும். அது படப்படன்னு பொட்டி வரும்போது இந்த மசாலா நம்ம வச்சுருக்கோம்ல இதை அதில் ஊற்றணும். ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு மசாலா எல்லாத்தையும் சேர்த்து கொதிக்க விட்டுறணும். கொதிச்ச உடனே இந்த வாழைக்காவை தூக்கி அதில் கொட்டிடணும். கொட்டி நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அடுப்பை சிம்மில் போட்டுருங்க. சிம்மில் போட்டு கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. இதை கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கிண்டி கொடுத்துக்கிட்டே வரும்போது இந்த தண்ணி வற்றி வரும். இந்த மசாலா வற்றி இந்த காயோடு சேர்ந்து வந்துடும். வந்துட்டா அடுப்பை அமர்த்திட்டு சட்டியை இறக்கி வச்சிடணும். இது வாழைக்காய் துவரன் ரெடி. நல்லா இருக்கும், சாப்பிட நல்லா இருக்கும். வெறும் வாயில் சாப்பிடலாம், எல்லாமே செய்யலாம். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நாளைக்கு இன்னொரு சமையலை பற்றி உங்களிடம் நான் பேசுகின்றேன். வணக்கம். Thanks for watching.